ஹாய் நண்பா, நான் உங்கள் ஷோபட்டாலக்காரன். இன்றைக்கி வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ சில விஷயம் வந்து ப்ரைவசி வந்து நான் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறது ரொம்ப இல்லீகலானது டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால் அதெல்லாம் ப்ரைவசியாக வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸில் உங்களுக்கு வந்து எந்த விதமான டவுட் இருந்தாலோ, இல்லை ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், எக்ஸாமினேஷனுக்கு எந்த ஒரு கைட்லைன்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் மறக்காமல் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் யாருக்காவது வந்து ஷேர் பண்ணிங்கன்னா, பசங்க நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன். ஸோ அப்போல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை. ஸோ என்னோடய மோட்டிவேஷன் அதுதான், நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது தான் என்னோட மெயின் இன்டிமேஷனு. ஸோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய டே டு டே லைஃப்பில் வந்து நான் ஒரு நார்மலான ஒரு சோல்ஜர் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க. நான் வந்து சிவிலில் இருக்கேன், என்னாலே ஒர்க் அவுட் பண்ண முடியல, நீங்கள் எப்படி உங்கள் பாடி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சோல்ஜருக்கு டியூட்டி எப்படி இருக்கும்னா, இங்கே நான் நார்த் செக்டாரில் இருக்கேன், காஷ்மீரில் இருக்கேன். இங்கே எப்படின்னா ஃபிக்ஸு, அது கேம்ப் செக்யூரிட்டி இருக்கும், அப்படி இல்லைனா வெளியே போகிற மாதிரி டியூட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூட்டி இருக்கும். பட் ரெஸ்ட்டுன்றது வந்து ரொம்ப கம்மி, டியூட்டி வந்து ஹெவியாக இருக்கும். இங்கே வந்து ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ரெஸ்ட் டைமில் வந்து நமக்கு ஒர்க்ஸு, பர்சனல் ஒர்க்கு அதெல்லாம் இருக்கும். அதை தவிர்த்து நம்ம ஃபிட்னஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இதே நம்ம வந்து பிளெயின் கீழே எங்கேயாவது இருந்தோன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இல்லை, டெய்லி ரொட்டீனாகவே இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வெதர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த ஒரு 3 to 4 months வந்து ஸ்னோ ஃபால் ஆகும். இந்த டைமில் வந்து சுத்தமாக வெளியவே போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 7 to 8 டிகிரி இருக்கும் மைனஸில். இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால் ஒர்க் அவுட்ன்றதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனாலும் நம்மளோட பாடி நம்ம வந்து ஃபிட்னஸாக இருக்கணுன்றதுக்காக நான் எப்போவுமே என்னோடய ஃபிட்னஸ் வந்து நான் விட்டதே இல்லை. சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் தான். நான் எங்கே போனாலும் அதிகபட்சம் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா, என்னோடய ஜிம்மை பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் நான் இப்போ ஜிம்மு டிபார்ட்மெண்ட்டில் நார்மலான ஒரு நார்மல் ஓஆர்எஸ் கேட்டகரிக்கு இருக்கிற வந்து ஒரு நார்மலான ஜிம்மு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த யூனிட் போனாலும், எந்த ஒரு இடத்துல போனாலும் இந்த ஜிம் ஃபிட்னஸ் ஃபெசிலிட்டின்றது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். ஜிம் ஒர்க் அவுட்ஸ் ஜிம்முக்கு வந்தேன்னா மேக்ஸிமம் புல்லப்ஸு, என்னால் எவ்வளோ புல்லப்ஸ் போட முடியுமோ அது ஃபெயிலியர் லெவல் வரைக்கும் போடுவேன். அதே மாதிரி புஷ்அப்ஸும் என்னோட ஃபெயிலியர் கவுண்ட் வரைக்கும் போடுவேன். 10 கவுண்ட் ஆகும் இருக்கலாம், இல்லை 15 இந்த மாதிரி இதுதான் போடுவேன். அதிகபட்சம் என்னோட பாடி வெயிட்டை வச்சு பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் தான் நான் நிறைய பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்து இன்ஸ்டாவும் யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்துருங்க. ஸோ நீங்கள் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அப்புறம் வே ப்ரோட்டீனை பற்றி கேட்டிருந்தீங்க, கிரியேட்டினை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ என் லைஃப் டைமில் நான் இதெல்லாம் டச்சே பண்ணதில்லை, நான் இது எடுத்துக்கணுதும் இல்லை. ஏன்னா இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம நேச்சுரலாக நம்ம பாடி என்கேஜாக வச்சுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சப்ளிமெண்ட்லாம் எடுத்து யூஸ் பண்ணி அதை பண்ணுறீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சிக்கு வந்து நீங்கள் படுத்துட்டிங்கன்னா உங்கள் பாடி வந்து பலூன்லேருந்து போன காற்று மாதிரி தான். அதனால் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு, வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ நம்ம பாடி ஷேப்பே வரலனாலும் பரவாயில்ல, ஃபிட்னஸ் தான் நமக்கு மேட்ரு. இப்போது அவ்வளோதான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி அவ்வளோ மசில்ஸ்லாம் ஏற்றி வச்சுருமா, அவனால் ஒரு ரோப் ஏற முடியாது, ஒரு பில்டிங் காம்பவுண்ட்டை ஜம்ப் பண்ண முடியாது, ஒரு 9 feet வாலை ஜம்ப் பண்ண முடியாது. அப்போது எதுக்கு நம்ம ஃபிட்னஸ் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அவுட்டோர் ஃபிட்னஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து அது டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவுட்டோர் ஃபிட்னஸ்ன்றது. அடுத்தது என்னோட வந்து டயட் பிளானை வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட டயட் பிளான் வந்து இங்கே வந்து ஃபுட்டுன்ற கண்டிஷன் வந்து ஒரு நார்மலான ஃபுட்டு தான் இருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா ஹை ஆட்டிடியூடில் இருக்கிறதுனால ஃபுட்டெல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஆனாலும் மெஸ்ஸில் கொடுக்குற வந்து ஃபுட் வந்து ஹை கிளாஸ், நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஃபுட்டு மாதிரி இருக்குது, சவுத் இந்தியன் ஃபுட் மாதிரி இருக்காது. நம்ம மீன், சிக்கனு, அப்புறம் மட்டனு, நிறைய விதமான நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்காது இங்கே, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக ஃபிஷ் எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் வந்துடும், ஃபிஷ் இருக்கும், எக் இருக்கும். பட் ஆனால் நம்ம மாதிரி சீ ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, பர்சனலாக பாயில்டு எக் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாயில்டு எக் சாப்பிடுவேன். அப்புறம் இந்த பச்சை பயிறு, மூக்கடலை, வேர்க்கடலை, இதெல்லாம் நான் நைட்டு ஊற வச்சு மார்னிங் நல்லா குக் பண்ணிட்டு அதை வந்து சால்ட்டட் போட்டு அதை சாப்பிடுவேன். பேக்கெட் ஐட்டம்ஸ் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் பேக்கெட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. தேவையில்லாதது ஒரு நம்மளுக்கு பாடிக்கு வந்து அஃபெக்ட் கொடுக்குற பொருளை வந்து எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. அதனால் நம்ம ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு போய் சாப்பிட்டு நம்மளோட பாடியை வந்து வேஸ்ட் பண்ணிடுறது ரொம்ப பிரச்சனை நமக்கு தான் வரும். ஏன்னா நான் லீவில் வரும்போதுலாம் நான் ஒரு தடவை இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது கிரில் சிக்கன் சாப்பிட்டேன். கிரில்டு அது கொடுத்த மைனஸ் தெரியாமல் சாப்பிட்டுட்டேன். எனக்கு செட்டே ஆகலை, ஃபீவர் வர மாதிரி ஆகி டிசென்ட்ரிலாம் ஆகி
ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதனால் அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், பி நேச்சராக இருங்க. அதனால தான் என்னோட இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேச்சராகவே பண்ணுங்கள். நேச்சர் தான் நமக்கு வந்து எப்போவுமே ஒரு பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அப்கமிங் டேஸில் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட டெய்லி ஒர்க் அவுட்ஸ், என்னோட டயட் பிளான்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் என்னோட பர்சனல் டயட் பிளான்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி டயட் பிளான் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாத டைம்லலாம் என்ன மாதிரி டயட் பிளான்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி காலேஜ் போகிற பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு, பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த டயட் பிளான் தரேன். அதே போல் இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், டெய்லி எப்படி ரொட்டீன் நம்ம பண்ணால் நம்ம ஷெட்யூலில் வந்து கோல் அச்சீவ் பண்ண முடியுன்றது அதுக்கான வீடியோவும் நான் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட டிசிப்ளின் என்னென்னா, மார்னிங் 5:30 நான் வேக்கப் ஆகிடுவேன். நான் வீட்டில் இருக்கும்போது நான் சர்வீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நான் கிரவுண்டுக்கு போய்ட்டு 1.5 ஹவர்ஸ் மேலே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ண உட்கார ஆரம்பிச்சிடுவேன். அது குரூப் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை அகாடமி போய் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், எந்த மாதிரியாக இருந்தாலும் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டடி ஒன்று மட்டும்தான் படித்து கிளியர் பண்ணதுனால தான் இந்த பொசிஷனுக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டிசிப்ளினாக வச்சுக்கோங்க. என்ன தான் ஆனாலும் உங்களுக்கு ஃபீவரே வந்தாலும் உங்களால் நீங்கள் வெளியவே போயிடணும், எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஸோ இதை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ வெளியே போகும்போது கூட என்ன பண்ணுங்கள், இந்த கிரேட் அப்பு, டயர் அப்புன்ற நிறைய ஆப் இருக்குது, அது மூலயமா அப்படிங்களா, இல்லை மொபைல் இருக்குது, கூகுள் இருக்குது, கூகுள் மூலயமா அப்படிங்களா, இல்லை யூடியூப்ஸ் இருக்குது, யூடியூப்ஸ் மூலயமா நீங்கள் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனை வந்து விட்டுறாதீங்க. இந்த 2025 வந்து நம்ம வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணி ஆகணும். இப்போது சென்னை ஆரோ வந்துருச்சு, நியர்பை தான் இருக்குது. எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாம் படிங்க, சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுங்கள். என்னோடய குரூப்ஸு, வாட்ஸ்அப் குரூப்ஸு நிறைய இருக்குது. ஸோ அதிலலாம் நான் இம்பார்ட்டன்ட் வீடியோஸு, நோட்ஸ், அப்புறம் ஸ்பான்சர் செலெக்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய போடுறேன். ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்து இந்தியன் ஆர்மியோட ஷூட்டிங் ஸ்கூலில் வந்து ஆள் எடுக்கிறாங்க, அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து நிறைய இருக்கும், நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இருக்க டைமில் நம்ம தேவையில்லாத பார்த்து ரீல்ஸை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். அது இல்லாமல் என்ன சொல்ல, இது வந்து எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது. இதில் வந்தீங்கனாலே ஒரு கெத்தாக தான் இருக்கும், லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். நான் என் லைஃப்பில் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு நான் ஒரு வீடியோ பிளாகாக போடுறேன், அதை பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அந்த வீடியோ.